வெல்கம் டு வின்டன் கிளாஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்சிஎம் பார்க்க போகிறோம். எல்சிஎம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு 3 சம் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தேன் இல்லையா? அந்த 3 சம்மோட ஆன்சர்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, நம்ம நேற்று லாஸ்ட்டாக ஒரு சம் சொன்னேன் இல்லையா? இந்த சம் நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி ஆன்சர் போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த சம் தான் இங்கே நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சால்வ் பண்ண போகிறேன். அந்த சம்மில் ஒரு சின்ன மிஸ்டேக்கு, ஆக்சுவலாக அது என்னோடய மிஸ்டேக் கிடையாது, டிஎன்பிஎஸ்சியோட மிஸ்டேக்கு. அந்த கொஷினை அப்படியே தான் காப்பி பண்ணி உங்களுக்கு போட்டேன். அங்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த இடத்துலையும் ப்ராக்கெட் போட மறந்துட்டாங்க. ஸோ ஆனால் இதை நிறையா வகையில் சால்வ் பண்ணி பார்த்தேன், அதுக்கான ஆன்சரே கீழே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் நிறைய இடத்துல சர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த ப்ராக்கெட் அவங்க மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த மெத்தட் படி போர்ட் மாஸ் படி தான் எப்போயுமே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். நேற்று சொன்னேன் இல்லையா, அது மாதிரி தான் பண்ணணும். பட் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கு. இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ப்ராக்கெட் போட்டுட்டு இந்த சம் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்க ஆன்சர்ஸ் கரெக்டாக வந்துடும். ஓகேயா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, போர்ட் மாஸ் ரூலில் ப்ராக்கெட் எடுத்து சால்வ் பண்ணோம். ஸோ ப்ராக்கெட் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்க மிக்சடு ஃப்ராக்ஷன் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அப்படி தானே? சரி, ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றினா என்ன வரும்? ஃபஸ்ட்டு ஒன்று ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றினோம்னா 5 4 சார் 20, 21/4ன்னு வரும். 21/4. சரி, ப்ளஸ்ஸு அதே மாதிரி 4 4 சார் 16, 19/4ன்னு வருது. அடுத்து 7 8 சார் 56, 61/8ன்னு வரும். அதே மாதிரி அடுத்து என்ன இருக்குது? 6 7/8ன்னு இருக்குது. 6 8 சார் 48, 48 + 7 55ன்னு வரும். ஸோ 55/8ன்னு வரப்போகுது. இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் எல்சிஎம் தான் பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ இந்த 4 நம்பருக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 4க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னா 8 வரும். நான் எல்சிஎம் நடத்தும் போது எல்சிஎம் நான் எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இதோட எல்சிஎம் என்ன அப்படின்னா 8. ஓகே, 8 தான் எல்சிஎம். ஸோ 21 + 19 + 61 + 55 அப்படின்னு நம்ம ப்ளஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஆனால் தப்பாக வரும். ஏன்னா 21க்கும் 19க்கும் கீழே இருக்கிறது 4. நம்மளோட எல்சிஎம் என்னன்னு சொன்னேன்? 8ன்னு சொன்னேன். ஸோ 4ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 8 வரும் அப்படின்னு பார்க்கணும். 4ஓட 2வை மல்டிப்ளை பண்ணால் 8 வருமா? ஸோ இந்த 4க்கு மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டரை 2ஓட மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் நீங்கள் கீழே டினாமினேட்டரில் 8 போட முடியும், சரிங்களா? ஏன்னா எல்சிஎம் வரும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக ஏன் பண்ணுறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். அப்போது மேலே உள்ளதை 2ஓட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று 42ன்னு வரும். தனியாக எழுதிக்கலாமா? கச்ச கச்சான் இருக்குது. இருங்க, எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 42 அப்படின்ட்டுருக்கு. அதாவது 21 × 2 என்ன? 21 × 2 42 வரும். அதே மாதிரி செகண்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 19 × 2 38ன்னு வரும். தேர்ட் நம்பர் கீழே 8 தான் இருக்குது. ஸோ அது இன்ட்டு 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலே 8 வந்துடும், 61. அதே மாதிரி இது 55 வரப்போகுது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே எல்சிஎம் 8 எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ கீழே ÷ 8 போட்டுருவோம். சரி, /8 போட்டுரும். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரப்போகுது? 48 + 38 ஒரு 80 வருமா? ஓகே, 80 வரும். ஸோ 80 + 60 61 80 61 55 இது மூணையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 6. இங்கே ஒரு 14 19 206 வருது. 206/8ன்னு வருது. கரெக்டாக போட்டிருக்கோமா? 11. ஓகே, 14 20 சரி 196 தான் வருது. நான் ஒன்று ஆட் பண்ணி போட்டிருக்கேன் இல்லையா? 196 வருது. 196/8 வருது. ஓகே, இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 196/8ன்னு வருது. ஸோ 196/8. இந்த இடத்துல டிவிஷன் இருக்குது. நான் டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். மல்டிப்ளிகேஷனாக மாற்ற என்ன பண்ணணும்? டினாமினேட்டரை நியூமரேட்டருக்கும் நியூமரேட்டரை டினாமினேட்டர் கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சின்ன வேலை பண்ணணும். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும். அப்போ இது 47/4ன்னு வரும் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றினீங்க அப்படின்னா.
அப்போது இதை மல்டிப்ளிகேஷனுக்கு மாற்றுறனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா தலைகீழாக ரெசிப்ரோக்கலாக மாற்றுவோம். ஸோ 4/47 வரும். ஸோ நம்ம இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா அது 2 வருமா, சரி 4 டேபிள்லேயே கேன்சல் பண்ணிடலாம். 1 வரும், 4 2 சார் 8ன்னு வரும். ரெண்டாவது இந்த 2 டேபிளில் 96 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 98ன்னு வரும். ஸோ ஆன்சர் என்ன, 98/47. அவ்வளோதான் ஆன்சர், 98/47. இதுதான் ஆன்சர் வரப்போகுது. ஓகேயா. அடுத்த சிம்பிளிஃபிகேஷனில் அடுத்த சம் சொன்னேன். இந்த சம் ரொம்ப ஈஸியான சம் தான். ஃபஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டில் உள்ளதை சால்வ் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ 4க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தால் 20. மேலே பார்த்தீங்க அப்படின்னா 15 + 12ன்னு வரும். அது ஒரு 27 வருமா, 15 + 12, ஆமாம் 27 வருது. அடுத்து நம்ம ப்ராக்கெட் ஆஃப் பார்க்கணும். ஸோ 3/5 ஆஃப்னு வரும். 3/5 ஆஃப் 27/20ன்னு வரும். நீங்கள் கேன்சல் பண்ணுற மாதிரி ஒன்றும் கிடையாது. அடுத்து என்ன பண்ணணும், 9/8ன்னு இருக்குது. ஸோ நான் இந்த ஆஃப் என்ன பண்ணிக்கிறேன், 3 × 27 டிவைடட் பை 5 × 20 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா. 3 × 27 டிவைடட் பை 5 × 20ன்னு போட்டுக்கிறேன். இந்த டிவிஷன் வந்து 9/8ன்னு இருக்கா. ஸோ 9/8 டிவைடட் பைன்னு இருக்குது இப்போ நமக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிறத ரெசிப்ரோக்கலாக மாற்றிடுவோம். ஸோ நான் இதை மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணாமல் போட்டோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம இதை போட்டு முடிச்சிடலாம். கேன்சல் பண்ணுற மாதிரி தான் மேக்ஸிமம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இந்த உள்ளே மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் இழுக்கும். ஸோ டேரெக்டாக நம்ம வந்து மேலே உள்ளதை கீழையும் கீழே உள்ளதை மேலேயும் போட்டுருவோம். சரிங்களா. ஸோ டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்ற போகிறோம். ஓகே, டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிடுவோம். ஃபஸ்ட்டு மாற்றிட்டு 5/20 மேலேயும் 3/27 கீழேயும். ஸோ இன்ட்டு 5/20 மேலேயும் 3/27 கீழேயும் போட்டுக்கிறோம். ஓகேயா. சாரி, 5 × 20 மேலேயும் 3 × 27 கீழேயும் போட்டுக்கிறோம். இப்போ அதை கேன்சல் பண்ணுவோம். ஸோ 9 3 சார் 27 வருமா. ஓகே, இந்த இடத்துல 8 20 கேன்சல் பண்ணலாம். 4 டேபிளில் வரும். 4 2 சார் 8, அதே மாதிரி 5 மேலே வந்து 5 4 சார் 20ன்னு வரும். கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ மேலே என்ன இருக்குது, 5 × 5 இருக்குது. 5 5 சார் 25. கீழே என்ன இருக்குது, 3 3 சார் 9, 9 2 சார் 18. முடிஞ்சு போச்சா. 25/18 வரும். ஸோ 25/18 நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஆனால் ஆப்ஷனில் அங்கே எல்லாமே இம்ப்ராப்பர், அதாவது என்ன சொல்லலாம், மிக்சர் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ மிக்சர் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கனால நம்ம எதுவும் மிக்சர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிக்கிறோம். 18ல் எத்தனை 18 இங்கே மேலே இருக்குது, ஒரே ஒரு 18 தான் இருக்குது. மிச்சம் எத்தனை நம்பர் இருக்குது, 7 நம்பர் இருக்குது. அவ்வளோதான், 17/18. இதுதான் ஆன்சர். முடிஞ்சு போச்சா. ஓகே. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் ஒன்றுமே இல்லை. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், கூட்டினீங்க அப்படின்னா 80,578 வரப்போகுது. ஓகே, நம்ம எல்சிஎம்குள்ளே போயிடுவோம். இந்த சம் எக்ஸ்பிளைன் பண்ணவே 8 நிமிஷம் ஆயிடுச்சு இல்லையா. சரி, எல்சிஎம்னா ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். இப்போ ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2க்கும் 3க்கும் எல்சிஎம் கேட்குறாங்க அப்படின்னா, இப்போது 2வது நம்பர்லையும் வகுப்படுற மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கணும், 3வது நம்பர்லையும் வகுப்படுற மாதிரி ஒரு நம்பர், லீஸ்ட் காமன் மல்டிபிள். அதாவது இப்போ 2 டேபிளில் பாருங்கள், 2 1s are 2, அதே 2 2s are 4, 2 3s are 6. முடிஞ்சிச்சா. இந்த இடத்துல 3 டேபிளில் பாருங்கள், அதே இது 3 × 3 1s are 3, 3 2s are 6, 3 3s are 9 வருமா. ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா 2லையும் 3லையும் மல்டிபிள் ஆகக்கூடிய, அதாவது டிவிசிபிள் ஆகக்கூடிய ஒரு காமன் நம்பர் என்னன்னு பார்க்கணும். ஓகே, இதில் காமனாக டிவிசிபிள் ஆகக்கூடிய ஒரு நம்பர் என்ன 2லையும் 3லையும். ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 வந்து 3 டேபிளில் வருமா, வராது. அதாவது இருக்கிற ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்சிஎம் வந்து பெரிய நம்பர் எடுத்துக்கணும். ஏன்னா பெரிய நம்பரில் வந்து டிவிசிபிள் ஆகிற நம்பர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 3 வந்து 2 டேபிளில் வருமா, வராது. அடுத்த நம்பருக்கு போயிடணும். 6 2 டேபிளில் வருமா, வந்துச்சு அப்படின்னா பெரிய நம்பரில் எடுத்துக்கோங்க. பெரிய நம்பரில் ஃபஸ்ட் நம்பர் என்ன, 3 × 1 3. இப்போ நான் 3 இது பெரிய நம்பர். ஓகே, 3 பெரிய நம்பர், அதனால் 3யோட ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் 3ன்னு எடுத்துக்கிறேன். 3 வந்து 2 டேபிளில் வருமானா வராது. அதே வந்து 3க்கு அடுத்து மல்டிப்ளிகேஷன் என்ன, 3 × 2 6. 6 2 டேபிளில் வருமா அப்படின்னா வரும். அப்படி வந்துருச்சுனாவே அதுதான் என்னவாக இருக்க போகுது அப்படின்னா எல்சிஎம்மாக இருக்க போகுது. ஸோ 3க்கும் 2க்கும் எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ அதே மாதிரி இங்கே 2க்கும் 4க்கும் எல்சிஎம் கேட்டிருக்காங்க. 2க்கும் 4க்கும் எல்சிஎம் பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பெரிய நம்பர் எடுத்துக்கணும். பெரிய நம்பர் எடுத்துகிட்டு 4 × 1 என்னென்னு பாருங்கள், 4.
முடிஞ்சு போச்சா? 4 2 டேபிளில் வரும் அப்படின்னாவே 4 தான் எல்சிஎம். முடிஞ்சா இதோட எல்சிஎம் என்ன? 4. 3க்கும் 9க்கும் எல்சிஎம் பார்க்க சொன்னேன். 9 3 டேபிளில் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பெரிய நம்பரான 9 தான் எல்சிஎம்மாக வரப்போகுது. 12க்கும் 48க்கும் எல்சிஎம் பார்க்கணும். ஸோ 12 பாருங்கள், 48 பாருங்கள். 48 12 டேபிளில் வருமா? அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. 48 12 டேபிளில் வருமா? 12 12 4s are 48 வரும் இல்லையா? ஸோ 12 4s are 48 வந்தால் என்ன எல்சிஎம்? 48 தான் இதோட எல்சிஎம். முடிஞ்சு போச்சு. அடுத்து 6க்கும் 9க்கும் பாருங்கள். இப்போது 6க்கும் 9க்கும் பார்த்தீங்க அப்படின்னா 9 தான் இருக்கிறதுலே பெரிய நம்பர். இந்த 9 6 டேபிளில் வருமானு பார்த்தீங்கன்னா வராது. ஸோ ஓகே. அடுத்து 9ஓட நெக்ஸ்ட் மல்டிபிள் என்ன? 9 2s are 18. 18 6 டேபிளில் வந்துருச்சு அப்படின்னா இந்த 6க்கும் 9க்கும் என்ன எல்சிஎம்? 18 தான் எல்சிஎம். ஓகேயா? அதே மாதிரி இந்த 9க்கும் 15க்கும் நான் சொல்கிறேன். 9க்கும் 15க்கும் எடுக்கோங்க. இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்ன? 15. ஓகே. 15 வந்து 9 டேபிள் வருமானா வராது. அடுத்த நம்பர் பாருங்கள் 30. 30 9 டேபிள் வருமானா அப்பையும் வராது. அடுத்த பாருங்கள் 45. 45 9 5s are 45 வரும். ஸோ 45 15 டேபிளையும் வருது, 9 டேபிளையும் வருது. அதுதான் இதோட எல்சிஎம். முடிஞ்சா? அடுத்து 18 24. ஸோ 18க்கும் 24க்கும் இப்போ நீங்கள் எல்சிஎம் பார்க்குறீங்க. 24 18 டேபிள் வருமானா கண்டிப்பாக வராது. 24க்கு அடுத்த நம்பர் என்ன? 48. 48 18 டேபிள் வருமானு பார்த்தீங்கன்னா வராது. 18 2s are 36. இப்போ கண்டிப்பாக வராது. அடுத்து 24 × 3 என்னன்னு பாருங்கள். 24 3s are என்ன வரும்? 72 வரும். அதே மாதிரி 18 டேபிளில் 72 வருமானு பாருங்கள். 36 and 72 வரும். 18 × 4 வந்து 72 வரும். ஓகேயா? ஓகே. அப்போது 24 டேபிளில் 72 வரும்போது அந்த 72 வந்து எதுலேயும் வருது? 18 டேபிளையும் வருது. ஸோ 72 18 டேபிளில் வந்துருச்சு அப்படின்னாவே இதோட எல்சிஎம் என்ன? ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணும். ×1 ×2 ×3 வரலைன்னா ×4க்கு போகணும். ×5 பார்க்கணும். மேக்ஸிமம் ஒரு 3-4 நம்பர்லேயே வந்துடும். ரொம்ப தூரம்லாம் இழுக்காது எல்சிஎம்மே. சரிங்களா? உங்களுக்கு கொடுக்குற சம்மே அப்படி தான் இருக்கும் குரூப் 4 பொறுத்த வரைக்கும். நம்ம குரூப் 1 குரூப் 2ன்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அந்த எல்சிஎம்மை வந்து கற்று வச்சுக்கணும். அதை நான் வந்து நாளைக்கு போடுற எல்சிஎம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து மிச்சம் இருக்க சம்ஸ்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் காமனாக என்னென்ன கேட்பாங்களோ அதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ இந்த 18க்கு 24க்கு எல்சிஎம் என்ன அப்படின்னா 72. அடுத்து 15க்கும் 19க்கும் எல்சிஎம் பார்க்கணும். 15ம் ஒரு ப்ரைம் நம்பர், 19ம் ஒரு ப்ரைம் நம்பர் தான். ஸோ இதுக்கு மேக்ஸிமம் வந்து 19 டேபிளில் நீங்கள் எடுத்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா 19 × 1 2 3 4ன்னு பார்த்தீங்கன்னா வரவே வராது. இப்போ 15 டேபிளில் நீங்கள் மேக்ஸிமம் ஆஃப் இந்த நம்பர்ஸ் வந்து ஒன்று 5ல் முடியும், இல்லை 0ல் முடியும் இல்லையா? அப்போ டேரெக்டாக என்ன பண்ணிடுங்க அப்படின்னா 19 × 5 என்னன்னு பாருங்கள். 19 5s are என்ன வரும்? 180 80 85 வரும் இல்லையா? கரெக்டாக 85 வருமா? இல்லை 95 வரும். சரி, 19 5s are என்ன வரும்? 95 வரும். ஸோ 95 வரும். 95 வந்து 15 டேபிளில் வருமானு கேட்டிங்கன்னா வராது. 90 தான் 15 டேபிளில் வரும். அடுத்து என்ன வரப்போகுது? 190 வரும். இது 19 × 10 பார்த்தீங்கன்னா 190 வரும். 190 15 டேபிளில் வராது. இப்போ டேரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா 15ஐயும் 19ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆன்சர் வரும். ரெண்டுமே ஒரு ப்ரைம் நம்பராக இருக்கிற பட்சத்தில் இது ஒன்றாலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுப்படும், இதுவும் ஒன்றாலையும் தன்னாலையும் மட்டும் தான் வகுப்படும். அப்படின்ற பட்சத்தில் டேரெக்டாக இது ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணிங்கனாவே அதான் எல்சிஎம்மாக இருக்க போகுது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 3 9 12 இது 3 நம்பருக்கு எல்சிஎம் பார்க்க சொல்கிறேன். இப்போ 3 நம்பர் கொடுத்துட்டாங்க சார், என்ன பண்ணலாம்? இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்ன? அதே கான்செப்ட் தான். 24. இதில் வந்து 12 வந்து பெரிய நம்பர் இல்லையா? 12 பாருங்கள். 12 3 டேபிளில் வருமா? வரும். ஓகே. 9 டேபிளில் வருமானு கேட்டிங்கன்னா வராது. அப்போ 12 எல்சிஎம் இல்லை. 12க்கு அடுத்து போயிடணும். 12க்கு அடுத்து என்ன வரும்? 12 2s are 24. ஆல்ரெடி நம்ம 3 டேபிளில் வரும்னு பார்த்துட்டோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்து வர்றது எல்லாமே 3 டேபிளில் வந்துடும். சரிங்களா? அடுத்து இந்த 24 பார்த்தீங்கன்னா 9 டேபிளில் வருமானு பார்க்கணும். 24 9 டேபிள் வருமானு கேட்டிங்கன்னா வராது. சரி, அடுத்த நம்பருக்கு போகணும். 36 வருது. 36 பாருங்கள், 3 டேபிள்லேயும் வரும், 9 டேபிள்லேயும் வந்துடும். ஸோ 9 4s are 36. ஸோ இதோட 3 9 12ஓட எல்சிஎம் என்ன அப்படின்னா 36 வரும். சரி, அடுத்து இங்கே ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதோட எல்சிஎம் என்ன? இதோட எல்சிஎம் இதோட பெரிய நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 60. 60 5 டேபிள் வருமானா வரும், 10 டேபிள் வருமானா வரும், 15 டேபிளில் வருமானா வரும். முடிஞ்சு போச்சு. அப்போ எல்சிஎம் என்னது? 60. முடிஞ்சிச்சா? சிம்பிள். அதே மாதிரி இப்போ 6 8 10க்கு எல்சிஎம் கேட்குறாங்க. பெரிய நம்பர் என்ன? 10. 10ன்றது 6 டேபிள்லையும் வராது, 8 டேபிள்லையும் வராது. அடுத்து 20க்கு போகணும், 30க்கு போகணும், 40க்கு போகணும், 50க்கு போகணும். இதெல்லாம் 50லாம் வராதுன்னு தெரிஞ்சிடும். அடுத்து டேரெக்டாக நீங்கள் 60க்கு போயிட்டீங்க அப்படின்னா 60 எதில் வந்துடும் அப்படின்னா 6 டேபிளில் வந்துடும். சரி, 60 6 டேபிளில் வந்துடுது. அடுத்து பாருங்கள்
இந்த மாதிரி 10 வந்துருச்சுன்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து இந்த 2 நம்பருக்குள்ளே எல்சிஎம் எடுத்துகிட்டு அதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் அதான் உங்களோட ஆன்சராகவே இருக்க போகுது. இப்போ 6க்கும் 8க்கும் நீங்கள் வந்து எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்ன 8. 8 வந்து 6 டேபிளில் வராது. 8 2 சார் 16 வரும். 16ம் 6 டேபிளில் வராது. அடுத்து 8 3 சார் 24 வரும். 24 6 டேபிளில் வரும். அப்போ அதோட எல்சிஎம் என்ன 240. 10ஓட மல்டிப்ளிகேஷனில் வரும். ஓகேயா 10 வந்து 0 லாஸ்ட் நம்பர் 0 இருந்தால் மட்டும்தானே 10ஆல் டிவைட் ஆகும். அப்போ 240 ஆட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. 240 தான் 6 8 10ஓட எல்சிஎம். இப்போ நான் அதுலேருந்து டிஎன்பிஎஸ்சி கொஷின் ஒரு 5 கொஷின் ஓல்டு கொஷின் தான். டிஎன்பிஎஸ்சியில் ஓல்டு கொஷின்லேருந்து குரூப் 4 அண்ட் குரூப் 1 குரூப் 2லேருந்து கேட்ட கொஷின்ஸ்லேருந்தே ஒரு 5 கொஷின் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இந்த 5 கொஷினையும் பார்த்து முடிச்சிடுவோம். சரி, இதில் இந்த கொஷினை நல்லா கவனிங்க. இந்த கொஷினை நான் பார்க்குறதுக்கு முன்னாடி சரி இந்த கொஷினையும் பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கு பேசிக் நான் சொல்லி கொடுத்துறேன் இல்லையா. ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் இல்லாமல் வெறும் ஆல்ஃபபெட்டாக கொடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னாவே ஒரு எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் எப்போயுமே பெரிய நம்பர் தான் எல்சிஎம்மாக இருக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த 3 நம்பர்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் வச்சு தான் நம்ம எல்சிஎம் பார்க்குறோம். இந்த 4 நம்பரையும் பெரிய நம்பர் வச்சு தான் எல்சிஎம் பார்க்குறோம். ஸோ எல்சிஎம்ன்றது எப்போயுமே பெரிய நம்பராக தான் இருக்க போகுது. கொடுத்துருக்க நம்பர்லேயே பெரிய நம்பரில் இருந்தால் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் ஏன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அப்போது ஏக்கும் பிக்கும் எல்சிஎம் என்ன அப்படின்னா ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஏ வந்து பியை விட பெரிய நம்பர்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போது ஏ இஸ் கிரேட்டர் தென் பின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, சரி. அடுத்து எல்சிஎம் ஆஃப் பி அண்ட் சி பார்த்தீங்கன்னா பிக்கும் சிக்கும் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா பியா. அப்போ பி வந்து சியை விட பெரிய நம்பர், ஏ வந்து பியை விட பெரிய நம்பர். அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இப்போ பாருங்கள், ஏவோட சின்ன நம்பர் தான் பி. அப்படி பார்த்தா அப்படி தானே, ஏவோட சின்ன நம்பர் தான் பியாக இருக்க போகுது. அப்போது பிஐயோட சின்ன நம்பர் தான் என்னவாக இருக்க போகுது சியாக இருக்க போகுது. அப்போ அதை எப்படி எழுதிக்கலாம், ஏ கிரேட்டர் தென் பி கிரேட்டர் தென் சி எழுதிக்கலாம்ல. ஓகே, அப்போது அடுத்து என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த எல்சிஎம் ஆஃப் சி அண்ட் ஏ. சிக்கும் ஏக்கும் என்ன வந்து எல்சிஎம் கேட்குறாங்க. இருக்கிறதுலையே சின்ன நம்பர் சின்னு நம்ம பார்த்துட்டோம், இருக்கிறதுலையே பெரிய நம்பர் ஏன்னு பார்த்துட்டோம். ஆக்சுவலாக சிஎன்ஏல எது வந்து பெரிய நம்பர் அதான் எல்சிஎம்மாக இருக்க போகுது. ஏ தான் பெரிய நம்பர். ஸோ இதோட எல்சிஎம் என்ன அப்படின்னா ஏ. முடிஞ்சு போச்சா. இப்படி தான் நீங்கள் ஆன்சர் போடணும் கான்செப்டை புரிஞ்சுட்டு. ஆக்சுவலாக இது தெரியாதவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஏக்கும் பிக்கும் பி எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி சாரி ஏக்கும் பிக்கும் ஏவை எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, பிக்கும் சிக்கும் பி எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி சிக்கும் ஏக்கும் சி தான் எல்சிஎம்மாக இருக்கும் அப்படின்னு எடுத்து எழுதிட்டிங்கன்னா ஆன்சர் தப்பு. முடிஞ்சு போச்சா. இதோட ஆன்சர் என்ன சொன்னேன், ஏ தான் பெரிய நம்பர்ன்றதுனால ஏ தான் அதோட ஆன்சராக இருக்கும். சரி, அடுத்த செகண்ட் சம் போவோம். செகண்ட் சம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா இப்போ 3க்கும் 2க்கும் எல்சிஎம் 3 2 இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் எதுவும் இல்லை, 1 இருக்கதா வச்சுக்கலாம். ஸோ 1 இருந்தாலும் இல்லைனாலும் அங்கே ஒன்றும் பெரிய மாற்றம் இருக்க போகிறதில்ல. போச்சு. இப்போ வந்து 3க்கும் 2க்கும் எல்சிஎம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். 3க்கும் 2க்கும் எல்சிஎம் என்ன பார்த்தோம், 6ன்னு பார்த்தோம். ரெண்டுலையும் காமனாக மல்டிபிள் ஆகக்கூடிய நம்பர் 6. சரி, அப்போ எல்சிஎம்மில் கண்டிப்பாக 6 வரப்போகுது. அப்போ இந்த 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். இந்த சிடிக்குள்ளே தான் ஆன்சர் வரப்போகுது அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து A-1 பாருங்கள், A-1 த ஹோல் ஸ்கொயர் தான் இருக்கிறதுலே பெருசு. A-1லேயே பாருங்கள், A-1 த ஹோல் ஸ்கொயர் தான் பெருசு. இந்த A² - 1 நான் எப்படி எழுதிக்கலாம், A² - 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. 1 ஸ்கொயர் 1 தானே. நான் அது என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா A² - B² ஃபார்மெட்டுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு A + B A - B ஃபார்மெட்டுக்கு மாற்றினா A+1ன்னு வரும், இன்னொன்று A-1ன்னு வரும். ஓகேயா. அப்போது A-1லேயே பெரிய நம்பர் என்ன, A-1 ஹோல் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இன்னொரு நம்பர் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது, A+1 இருக்குது. அப்போது 6 A-1 ஹோல் ஸ்கொயரு A+1 இது 3 தான் எல்சிஎம். 6 A-1 ஹோல் ஸ்கொயர் A+1 முடிஞ்சா. அவ்வளோதான். அடுத்து ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் A³ B⁴ A B⁴ A² B⁴ இதுலையும் இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்னென்னு பார்க்கணும். ஏழை ஏல பெரிய நம்பர் என்ன, A⁴. இந்த பக்கம் A இருக்குது, A² A³ பெருசு. B⁴ பெரிய பவர் என்ன, B⁴. அவ்வளோதான், இதுதான் எல்சிஎம். முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஆல்ஃபபெட் கொடுக்கும்போது நமக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி நம்பர்ஸை விட. அடுத்து ஃபோர்த்து சம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபார்முலா. ஆக்சுவலாக இது HCFும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து சொல்ல வேண்டியது வந்திருக்கும். சேர்க்காதனால நான் சொல்லலை. இப்போ வந்து நான் அந்த ஃபார்முலா சொல்லிடுறேன், ஏன்னா கொஷினில் நமக்கு வந்து வருது இல்லையா. எல்சிஎம்
into HCF is equal to product of the numbers. முடிஞ்சு போச்சா? அதாவது ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் 1600 சொல்லிட்டாங்க. 2 நம்பரை பெருக்கினா 1600 வருது. சாரி 1600 வருதான். அதில் HCF 5 அப்படின்னா எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை ஃபார்முலா என்ன சொன்னேன்? எல்சிஎம்மையும் HCFையும் பெருக்கணும் அப்படின்னா அந்த 2 நம்பரை பெருக்கிறதுக்கு சமமாக இருக்கும்னு சொல்கிறேன். அதாவது இங்கே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தூக்கிடுவோம். இப்போ 3க்கும் 9க்கும் நான் வந்து எல்சிஎம் எடுக்கிறேன். 3க்கும் 9க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 9 வரும். இதோட HCF பார்த்தீங்கன்னா 3 தான். ஓகே, HCF நான் நடத்தும் போது HCFனா என்னன்னு சொல்கிறேன். 3 × 9 பார்த்தீங்கன்னா என்ன வருது? 27 வருதா? இதோட எல்சிஎம்மும் இதோட ஆக்சுவலாக 3 9 தனித்தனியாக பிறகுனா என்ன தான் வரும்? 27 தான் வரும். இது HCF, இது எல்சிஎம்மு. இது ரெண்டையும் பிறகுனாலும் 27 தான் வருது. அதே மாதிரி வெறும் அந்த 2 நம்பரை பெருக்கினாலும் 27 தான் வருது. HCF எல்சிஎம் மாறி வேறு நம்பராக இருந்தாலும் அதை பெருக்கினாலும் இந்த 2 நம்பரை பெருக்கினாலும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ எல்சிஎம் இன்ட்டு HCF is equal to ப்ராடக்ட் ஆஃப் த கிவன் நம்பர்ஸ். முடிஞ்சு போச்சா? ஓகே, இப்போ நம்ம அங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, 2 நம்பரை பெருக்கினா 1600 சொல்லிட்டாங்க. சரி, அவங்க கொடுத்துருக்க 2 நம்பரை பெருக்கினா 1600 வந்துருச்சுமா. சரி, HCF 5ன்னு சொல்லிட்டாங்க. சரி, எல்சிஎம் பெருக்கணும்னா ஆன்சர் வந்துடுமா? எல்சிஎம் HCF பெருக்கினா இந்த நம்பர் தானே ஆன்சராக வரும்னு சொல்லியிருக்கேன். அப்போ எல்சிஎம் என்னென்னு இந்த 5 கீழே கொண்டாந்து மல்டிப்ளிகேஷனுக்கு 5 கீழே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது 5 டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாமா? டிவைட் பண்ணால் என்ன வரும்? 3 வரும், பேலன்ஸ் 1 வரும், 2 0 வரும். ஸோ 320 தான் ஆன்சர் எல்சிஎம். இந்த 5 டேரெக்டாக இந்த நம்பராக டிவைட் பண்ணிட்டீங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 4/5 அண்ட் 4/-81, 4/12, 4/7 கொடுத்துருக்காங்க. என்ன சொன்னேன்? எல்சிஎம்ன்றது இருக்கிறதுலே பெரிய நம்பர் தான் எல்சிஎம் இருக்க போகுது. 4/5 பெருசா -81ன்றது சிறுசான்னு கேட்டிங்கன்னா சிறுசு. சரி, 12 5 பெருசா? சரி 12. இந்த இடத்துல 7, 12 சிறுசு தான். அப்போ அதோட ஆன்சர் என்ன? டேரெக்டாக 4/12 தான் அதோட ஆன்சர். முடிஞ்சிருச்சா? நாளைக்கு உங்களுக்கு வந்து நிறையா எல்சிஎம்மோட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு எல்சிஎம்மில் ஓல்டு டிஎன்பிஎஸ்சி சம்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸசைசஸ் சம்மாக ஒரு 4-5 சம் கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் போட்டுருங்க. ஓகே, பாய்.